ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு லைட்டாக வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா வெந்தயம் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் கடுகை முதல்ல சேர்த்துட்டு கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா வெந்தயத்தை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது, வெந்தயம் கரிஞ்சிரும். அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 100 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் பூண்டை விட சின்ன சைஸ் பூண்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஊறுகாய்க்கு இதை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோன்னா பூண்டோட கலர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்ச நேரம் போல் வதங்கட்டும். இப்போ பூண்டு நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். பூண்டு நல்லா வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதிலிருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை கண்ணு பகுதியை நீக்கிட்டு 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். தக்காளி புளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வேகிறதுக்காக மூடி வைக்கணும்னு தேவையில்லை. தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தோன்னா தக்காளி ஓரளவுக்கு வெந்து அதோட ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் போல் வேகணும். அதனால் அப்படியே இருக்கட்டும். புளி சேர்க்குறதுக்கு முன்னாடி அதில் நார் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. புளியுமே நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டையுமே சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, ஏற்கனவே அதை நல்லா வதக்கி தான் வச்சுருக்கோம். எண்ணெயில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்சியில் இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி அலசிலாம் ஊற்றிடக்கூடாது. ஊறுகாயில் தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் போல் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது கொதிக்கும்போது மேலே தெறிக்கும், அதனால் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடணுன்னா அது மேலே ஆவியெல்லாம் போய் அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் உள்ளே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஒரு அரிப்பை வச்சு மூடியிருக்கேன். இதை அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே தக்காளி புளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவைக்கேற்ப மறுபடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன். இப்போ இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இது கூட இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம்.
ஊறுகாய்க்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தோன்னா ஓரங்களெல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊறுகாய்க்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கடுகு வெந்தயத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம். அதிலிருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பூண்டு ஊறுகாய் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.